ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது போலியான தகவல்களை மக்களுக்கு வழங்கிய கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் பிரதி பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். மீண்டும் சிக்கப் போகும் நாமல் ராஜபக்ச. கிறிஸ் பரிவர்த்தனைகள் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை கையாள முடியாவிட்டால் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆலோசனை கேளுங்கள். அதிரடி கருத்தை தெரிவித்த தலதா அத்துக்கோரள. கிழக்கில் இடம்பெற்ற பல கொலைகளுக்கு பிள்ளையானோடு ஆதரவாக இருந்த நபரை சுற்றி வளைத்த சிஐடி அதிரடி கைது. களுத்துறை மத்துகம வைத்தியசாலையில் தடுப்பூசி விஷமானதால் இளம்பெண் உயிரிழப்பு. நீதிமன்றத்தை நாடிய குடும்ப உறுப்பினர்கள். மீண்டும் சிக்கப் போகும் தேசப்பந்து தென்னகோன். காலிமுகத்துடல் போராட்டத்தில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டது இவர்தான். விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் ருக்ஷன் பெல்லன பணி இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் கடித தலைப்பின் கீழ் இது தொடர்பான கடிதம் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறுப்பு வாய்ந்த பதவியை வகிக்கும் அரச வைத்திய அதிகாரி என்ற ரீதியில் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக நாட்டில் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையிலும் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையிலும் அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பில் எதிர்காலத்தில் முறையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வைத்தியர் ருக்ஷான் பெல்லனவிடம் ஊடகம் ஒன்று வினவிய போது ஒழுக்காற்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தனது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசப்பந்து தென்னகோனுக்கு எதிரான தனிப்பட்ட முறைப்பாட்டை தள்ளுபடி செய்தமை சட்டத்துக்கு எதிரானது என கொழும்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022 மே 9 காலி முகத்திடலில் நடந்த கோட்டா கோஹோம் போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக மேல் மாகாணத்தின் அப்போதைய சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனுக்கு எதிராக போராட்டக்காரர் ஒருவர் தனிப்பட்ட வகையில் முறைப்பாடு தாக்கல் செய்தார். அந்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தள்ளுபடி செய்ய அப்போதைய கொழும்பு தலைமை நீதிபதி எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு எதிரானது என கொழும்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. போராட்டக்காரர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை விசாரித்த பின்னரே கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்னவினால் இந்த தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 16 மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இவ்வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவதுருகொட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபரால் வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளுக்கு வழங்கப்பட்டன. முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதிபதி இவ்வழக்கை மீண்டும் பிப்ரவரி மாதம் 16 அழைக்குமாறு உத்தரவிட்டார். இந்நாட்டு ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதாக கூறி இந்தியாவின் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்று குற்றவியல் நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி சட்டமா அதிபரால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளராக இருந்த தற்போதைய அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய காவல்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கோப்புகள் சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சட்டமா அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலையை எதிர்கொள்ள தேவைப்பட்டால் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக உள்ளார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பொதுச் செயலாளர் இந்த கருத்தை வெளியிட்டார். ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச தொடர்புகளும் 5 தசாப்த கால அரசியல் அனுபவமும் அனர்த்த மேலாண்மைக்கு அவசியம் என்று பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். மேலும் அரசாங்கம் கோரினால் மட்டுமே இந்த உதவி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தனது தலைவரிடமிருந்து பெற்ற போதனைகளின் அடிப்படையில் அரசாங்கத்திற்கு உதவ தயாராக இருந்தாலும் அதற்காக இந்த அரசாங்க பதவியையும் ஏற்கப் போவதில்லை என்றும் அவர் கூறினார்.
தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சீனா சந்திரகாந்தனின் சகா ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் அஜித் என அழைக்கப்படும் கிருஷ்ணபிள்ளை சுமன் என்பவரே கைது செய்யப்பட்டு இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தேடப்பட்டு வந்த குறித்த நபர் வெளிநாட்டில் தலைமறைவாகி இருந்தார். இந்த நிலையில் மீண்டும் நாட்டிற்கு திரும்பி வந்து 4 நாட்களின் பின்னர் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையை கொழும்பில் இருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானிடம் மேற்கொண்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் பிள்ளையானின் சகாக்கள் பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை இடம்பெற்று வருகின்றது. இதன் அடிப்படையில் பிள்ளையான் சகாவான அஜித் என அழைக்கப்படும் கிருஷ்ணபிள்ளை சுமன் என்பவரை சம்பவ தினம் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு விசாரணையின் பின்னர் மாலையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழகம் சென்ற தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் பிரமுகர்கள் இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்துள்ளனர். குறித்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்காவில் நிறைவேற்றப்படவுள்ள ஈழத்தமிழர்களின் நலன்களுக்கு எதிரான ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தடுத்து நிறுத்துவதற்காக இந்திய அரசினூடாக அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரிடம் வலியுறுத்தினோம். ஈழத்தமிழ் கடற்தொழிலாளர்களின் அவலங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவரிடம் கோரினோம். எம்மால் கையளிக்கப்பட்ட அறிக்கையை விரைவில் மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவோம். சந்திப்புகள் தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்திப்பின் முடிவில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாகவும் தமிழக கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டும் பிரச்சினை தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தனித்தனியான கோரிக்கை கடிதங்களை கையளித்தார். முதலமைச்சரின் சந்திப்பின் பின்னர் ஏனைய கட்சிகளின் தலைவர்களையும் விரைவில் சந்திக்கவிருப்பதாக தமிழ் தேசிய பேரவையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பின் போது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனும் கலந்து கொண்டிருந்தார். களுத்துறை மத்துகம வைத்தியசாலையில் தடுப்பூசி விஷமானதால் இளம் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த 23 வயதுடைய சந்தமினி திவ்யாஞ்சலி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணுக்கு அவரது பெற்றோரும் உறவினர்களும் நீதி கோரியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 12ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக IDH வைத்தியசாலைக்கு சந்தமினி சென்றிருந்தார். அவரை பரிசோதித்த வெளிநோயாளர் பிரிவில் இருந்த வைத்தியர்கள் தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். ஆனால் படுக்கைகள் இல்லாததால் அறைக்குள் அனுமதிக்கவில்லை. நோயாளி வெளியேற தயாராகும் போது அவர் மயக்கமடைந்துள்ளார். பின்னர் நோயாளி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.